ஓபிஎஸ் தரப்பை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமியின் காலில் விழுந்து கேட்பதாக அதிமுக உரிமை மீட்பு குழு நிர்வாகி ரஞ்சித் குமார் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த குழுவின் கூட்டத்தில் வைத்திலிங்கம், PH பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் ரஞ்சித் குமார், தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளாவிட்டால் அந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெறாது என்றார். தேர்தலில் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்து அன்றைய சூழலுக்கு ஏற்ப காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும் என்று கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, முதலமைச்சர் சிறப்பாக அதை வழிநடத்தி வருவதாக தெரிவித்தார். நம்முடைய கூட்டணி என்பது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. இதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக, BJP இன்றைக்கு ஒன்று சேர்கிறார்கள். தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தும் நிலையில் தாங்கள் எந்த அணியில் கூட்டணி வைக்கிறோமோ அந்த அணி வெல்லும் என்று கூறினார். அந்த காலகட்டத்தில் தான் கூட்டணியை பற்றி நிர்ணயம் பண்ணுவோம். அது செயற்குழு, பொதுக்குழு கூட்டி யாரோடு இணைய வேண்டும், யாரோடு நாம் பயணிக்க வேண்டிய என்ற நிலையை அந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் முடிவு சொல்லுவோம். அதோடு மட்டும் இல்ல, நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியில கூட்டணி வைக்கிறோம் அந்த அணி செய்யும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆம்பூர், கன்னிகாபுரம், பச்சக்குப்பம், தேவலாபுரம், துத்திப்பட்டு, சோலூர், ஆலாங்குப்பம், பெரியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காயின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு வரை கிலோ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விலை போன முருங்கைக்காய் தற்போது கிலோ 12 ரூபாய்க்கு சரிந்துள்ளது. இந்த விலை வீழ்ச்சியால் முருங்கை சாகுபடி செய்த விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். முருங்கை 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு இருந்துச்சு. வரத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப வரத்து ஓவர்ஃபுல்லா வருது. அதனால பயங்கர டவுனா இருக்கு. கிலோ 12 ரூபாய் வித்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் போய் வரத்து குறைஞ்சா கண்டிப்பா விலைவாசி ரேசாக வாய்ப்பு இருக்கு. கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியை விடுமுறை தினத்தில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். கோவை மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, கொடிசியா சங்கம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு சென்ற கவிஞர் வைரமுத்து தாம் எழுதிய வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை புத்தகங்களை வாங்கிய வாசகர்களுக்கு கையொப்பமிட்டு வாழ்த்து தெரிவித்தார். கொடிசியா நண்பர்கள் மாணவ செல்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சுற்றுப்புறத்தில் உள்ள பள்ளி மாணவர்களையும் மாணவியர்களையும் உள்ளே அழைத்து வந்து நூல்களை ஆசையாய் அறிமுகம் செய்கிறார்கள். முறையாக சாலை அமைக்காத ஒப்பந்ததாரரை கண்டித்து குடியாத்தம் புறவழிச்சாலையில் சிவூர் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புறவழிச்சாலையிலிருந்து நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை வரை 244 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடியாத்தம் செய்வூர் சாலையை இணைக்கும் சந்திப்பில் சாலையின் ஒரு பகுதி அகலமாகவும் மற்றொரு பகுதி குறுகலாகவும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மான்களுக்கு பக்தர்கள் உணவு வழங்கி மகிழ்ந்தனர். கிரிவல பாதையை ஒட்டிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் மான், முள்ளம்பன்றி, உடும்பு, குரங்கு உள்ளிட்ட பல்வேறு விலங்கினங்கள் உள்ளன. உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி வரும் மான்களை பார்த்து உற்சாகமடைந்த பக்தர்கள் அவற்றுக்கு பழங்கள், பிஸ்கட் உள்ளிட்ட உணவுகளை வழங்கினர்.
வனவிலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாம் என வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டும் இந்த சம்பவங்கள் தொடர்கின்றன. காமராஜர் இறந்தபோது அதிகமாக அழுதவர் அறிஞர் அண்ணா என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சி இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னையில் பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. 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 காமராஜர் 1975ஆம் ஆண்டில்தான் உயிரிழந்தார். ஆனால் அண்ணா 1969ஆம் ஆண்டிலேயே உயிரிழந்து விட்டார். 1969இல் உயிரிழந்த அண்ணா 1975இல் மறைந்த காமராசருக்காக எப்படி அழுதிருக்க முடியும் என கேள்வி எழுப்பி இந்த பேட்டியை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். திருவேற்காடு அருகே உள்ள நூம்பல் கிராமத்தில் கோவில் நிலத்தில் தனியார் கட்டடம் கட்ட நகராட்சி நிர்வாகம் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். குறிப்பிட்ட நிலத்திற்கு போலி ஆவணங்கள் மூலம் தனியார் நிறுவனங்கள் அனுமதி பெற்றதாகவும் தற்போது கோயில் புனரமைப்பு பணிக்கு பொருட்களை எடுத்துச் செல்ல அந்த நிறுவனங்கள் தடையாக உள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். எனவே கட்டட அனுமதியை ரத்து செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கந்துவட்டி கும்பல் வீட்டை சூறையாடியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி வீட்டின் அருகே உள்ள தரணி கவிதா தம்பதியிடம் 50,000 ரூபாயை கடனாக பெற்றார். அதற்கு வட்டியுடன் சேர்த்து 70,000 ரூபாய் செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் 30,000 ரூபாய் பாக்கி உள்ளதாக கூறி கந்துவட்டி கும்பல் தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காசு வாங்கியிருந்தோம், அவங்க வெட்டி அவசரம் கட்டிட்டேன் சார், எங்க பசங்களுக்கோசம் படிக்கிறதுக்கு வாங்குது. இது மாதிரி கந்து வெட்டி போட்டு என்னை டார்ச்சர் பண்ணி பெங்களூர்லேருந்து ஆளை வர வச்சு வீட்டு மேலே ஏறி வீடெல்லாம் உடைச்சி என் பசங்களெல்லாம் அடித்து என் பையன் படிக்கிறான் சார், அந்த குழந்தைய அடித்து இப்போ ஜிஹெச்சில் இருக்கிறான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.